அன்புமணியை பார்த்தே நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு சட்ட போராட்டம் பண்ணுறேன், இந்த 10.5 கிடைக்காம போனதுக்கு காரணம் வந்து ஜிகே மணி தான் காரணம்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் தான் நான் வந்து சிஎம்கிட்ட பேசுகிறேன், ஓகேன்ட்டார், தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் கூட்டணி போட்டிங்கல்ல, 10.5 வந்த உடனே முதல் கையெழுத்து போடுவதாக இருந்தால் நான் கூட்டணி வைக்கிறேன்னு அதிமுக சொன்னாங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இல்லை, வெளியே வந்து திமுக பற்றி அவ்வளோ பெரிய பேட்டி கொடுக்குறாரு. முதல் கையெழுத்து நீங்கள் வந்து 10% இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு முதல் கையெழுத்து நீங்கள் போடுவீங்கன்னு எங்கள் ஒப்பந்தத்தில் அதுமாரி வருவீங்களான்னு கேட்டிருந்தா பெருமைப்படலாம். இல்லை சார், ப்ரெஸ் மீட்லேயாவது சொல்லியிருக்கலாம்ல. ப்ரெஸ் மீட்டை விடுங்க, அது வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி பேசுவாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. டிடிவி என்ன பேசுனாரு, இப்போ எப்படி பேசுறாருன்றதை பார்த்துருவீங்க. அதனால ப்ரெஸ் மீட் மாற்றிக்கலாம். நீங்கள் எடப்பாடி கையெழுத்து போட்டதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருந்தீங்களா? இல்லை. நீங்கள் ரெண்டாவது விஷயம், ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு அடிக்கடி சொல்கிறாரு. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வந்து முதலமைச்சர் வந்து செய்யலை அப்படின்னு. உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் உள்ஒதுக்கீடு 10% சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு முதலமைச்சர் தான் செய்ய மாட்டாருன்னு இப்போ இருக்கிற முதலமைச்சரை நீங்கள் குறை சொல்கிறீங்க. சரி, நான் கேட்குறேன், உங்களுக்கு தான் பாமகவுக்காக டெல்லிக்கு எத்தனை ட்ரிப் படையெடுக்கிறீங்க? பாமக கட்சி எங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், அப்பா புள்ள சண்டையில் எத்தனை ட்ரிப்பு படையெடுக்கிறீங்க டெல்லிக்கு? எத்தனை சட்ட போராட்டங்களை நடத்துகிறீங்க? எவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? எவ்வளோ சீக்கிரம் தேர்தல் கமிஷனுக்கு போகிறீங்க? எல்லாம் செய்கிறீங்கள. ஒரு கோர்ட்டு உத்தரவை செய்யவே இல்லை ஒரு மாநில அரசுன்னு குறை சொல்கிறீங்களா? ஏன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போக வேண்டியதானே? நீங்கள் கோர்ட்டு சொன்னதை வந்து இந்த மாநில அரசாங்கம் செய்யவே இல்லை. கையிலே இருக்கார் வழக்கறிஞர் பாலு அவர்கள். நிறைய பேர் சட்ட ஆலோசகர்லாம் இருக்காங்க. நீங்கள் செய்யவே மறுக்கிறாங்க, அப்போ கோர்ட்டு உத்தரவை வந்து அவங்க வந்து நிறைவேற்ற தயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வழக்கு திறந்தீங்களா? யாருமே வன்னியர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், வன்னியர்கள்லாம் பாதிக்காமல் ஒரு சட்ட போராட்டத்தை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது?